அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 7ஆம் தேதி காண உள்ளோம். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் இருந்து நாள்தோறும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் கற்க வேண்டிய பாதையை தீர்மானிக்கும் ஒரு வாழ்க்கையின் வாழ்வியலின் விதிகள் என்றே கூறலாம். இந்த நூல் நம் அகத்தவத்தை தூய்மையாக்க ஒரு எளிய பயிற்சியாக, விருப்ப உறுதியாக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. உதயமூர்த்தி, வ.உ.சி. மற்றும் அப்துல் கரீம் மற்றும் பல்வேறு அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இவரது கருத்துக்களை படித்து அறிந்து நூல்களை எழுதியுள்ளனர். ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த அந்த நூல் திருக்குறளின் அடிப்படையிலும் உள்ளது என்று நாம் கூறலாம். நாள்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய திருக்குறள் போன்ற அந்த கருத்துக்களை ஜேம்ஸ் ஆலன் வகுத்த அந்த திருக்குறளிலிருந்து தொகுத்த அந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 9ஆம் தேதி நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் பாதை என்று கூறலாம். பார்த்தத்தை என்று கரந்துரை பாவா பாதை என்று சொல்லலாம். இந்த பார்த்தத்தை என்ற அந்த விருப்ப உறுதி பயிற்சியின் முதல் படி தீய பழக்கிலிருந்து விடுபடுவது. இந்த எளிய தொடக்க நிலை உண்மையை புரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றவர் விருப்பத்தின் முழு விஞ்ஞானமும் பின்வரும் 7 அங்க கட்டுப்பாட்டில் பொதிந்திருப்பதை உணர்வார். கெட்ட பழக்கங்களை உடனே விடுங்கள். நல்ல பழக்கங்களை உருவாக்குங்கள். இக்கணத்தில் உள்ள கடமையில் கவனம் செலுத்துங்கள். செய்ய வேண்டியதை துரிதமாகவும் உடனடியாகவும் செய்யுங்கள். நெறியுடன் வாழுங்கள். நாக்கை கட்டுப்படுத்துங்கள். மனதை கட்டுப்படுத்துவோம். கட்டுப்படுத்துவோம். மனதை கட்டுப்படுத்துவது என்பது எவரும் அந்த ஆர்வத்தில் அகத்தவத்தில் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்வார். மனதை கட்டுப்படுத்துவோம் என்பதும் எவரும் ஆர்வத்துடன் அகத்தவத்தில் விடாமுயற்சியின் பயிற்சி செய்வதும் அந்த நோக்கத்தின் தூய்மையின் விருப்பத்தின் ஆற்றலையும் வளர்த்துக் கொள்வதற்கு மேலே உள்ள விதிகள் வீழ்ச்சி அடையாது. இது ஒவ்வொரு சிரமத்தையும் வெற்றிகரமாக சமாளிக்கவும் ஒவ்வொரு அவசர நிலையையும் வெற்றிகரமாக கடக்கவும் உதவும் என நமது பாதையை நமது 7 அங்க கட்டுப்பாட்டில் பதிந்திருப்பதாக ஜேம்ஸ் ஆலன் பகிர்ந்துள்ளார். அது ஒரு வரியில் பார்த்தத்தை, வாழ்க்கையின் பாதையை பார்த்தத்தை என்றே நாம் கூறலாம். In English, what he says on September 9th, for every day we have to cope up with our general activities way. In single word, we can say way. Will of yours. In the training of the will, the first step is the breaking away from bad habits. He who has succeeded in grasping this simple preliminary truth will perceive that the whole science of will cultivation is embodied in the following 7 rules. 1. Break off bad habits. 2. Form good habits. 3. Give scrupulous attention to the duty of the present moment. 4. Do vigorously and at once whatever has to be done. 5. Live by rule. Control the tongue. 6th. 7. Control the mind. Memory in neuron directions. Anyone, you can say memory in neuron directions for the mind. Control the mind. Anyone who earnestly meditates upon and diligently practice the above rules will not fail to develop that the purity of purpose and power of will which will enable him to successfully cope with every difficulty and pass triumphantly through every emergency. Whatever the bad habits we have, we should find and eradicate and break away the bad habits and way. That's the way we can say in single word will of yours. கூறி இந்த தமிழ் பதிவில் பாதை பார்த்து தைத்து அந்த விருப்ப உறுதி பயிற்சியின் முதல் படி தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது என கூறி இந்த பதிவினை செப்டம்பர் 9ஆம் தேதி பதிவினை அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.